சோசியல் மீடியாவில் நீங்கள் எத்தனை வீடியோலாம் பார்க்குறீங்களோ, எத்தனை விதமான வீடியோ பார்க்குறீங்களோ, அந்த வீடியோவில் நான் ஒருத்தவன் தான் கோடான கோடியில் ஒருவன் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் எத்தனையோ கடவுள்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் போகலாம், அப்படி எல்லாருமே போகலாம், எல்லோருக்குமான மாம்டேட், அதாவது ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் இப்படின்னு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, மாம் டேடுன்னு. இது வரைக்கும் யாரும் பேசினதில்லை. அப்போ இந்த மாதிரி வீடியோ வேறு யாராவது பேசியிருந்தாங்கன்னா, சப்போஸ் நான் அதை பார்க்குறேன்னா கண்டிப்பாக நான் கூட நம்ப மாட்டேன். நீங்கள் என்னை நம்பாத மாதிரி நானும் நம்ப மாட்டேன். ஆனால் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, நான் ஆராய்வேன், கவனிப்பேன். அதாவது நான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட அப்படியே அந்த வயசானவங்க அப்படியே விட்டுருப்பாங்க தனியாக, அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் கூட அவங்கள்ட்ட தான் முக்கியமாக பேசுவேன். நான் பேசுகிறத விட அவங்க பேசுகிறத கேட்பேன், காது கொடுத்து கேட்பேன். அவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க, ஒன்றும் புரியாது, இருந்தாலும் கேட்குற மாதிரி நடிப்பேன். அந்த மாதிரி ஆள். ஸோ நான் ஆராய்வேன். ஒருவேளை அதுக்கு தான் மாம் டேடு வந்து என்னென்னா, நான் சொல்கிற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்த அனைவர்களுக்கும் அந்த ஒரு ஸ்க்ரீன் தான். அதில் போய் யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பேசுகிற ஆன்மீகவாதிகள், குருஜி அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாரும் ஏற்கனவே ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் பேசுகிறாங்க, சரிங்களா? அவங்க நிறையா கடவுள் பேரையும் சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு டோட்டல் நான் ஜீரோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஸ்க்ரீனை பார்த்த பிறகு அதுக்குள்ளே என்னமோ ஒரு பூட்டில் தொலைஞ்சு போன சாவி செய்வாங்களா, அந்த மாதிரி போட்டு 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 அதெல்லாம் கரெக்டான அந்த நம்பர் வைக்கும் பொழுது கரெக்டாக அது நம்ம உணர்வில் அவங்க பேசும்பொழுது அந்த ஸ்க்ரீனில் ஒன்று தெரியும் போது இதை தான் நான் போய் ஆராயும் போது கிட்டத்தட்ட அதில் நெருக்கமாக தான் இருக்குது நிறைய விஷயம். இப்போ நான் சொல்கிற ஆன்மீகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்போஸ் நான் பெருமை தான் படுறேன். காரணம் என்னென்னா, நான் டோட்டல் ஜீரோ, எதுவுமே தெரியாது. அதுலேருந்து தெரிஞ்ச பிறகு நான் ஆராயும் பொழுது அது கிட்டத்தட்ட சரியாக இருக்குது. கொஞ்சம் அதில் குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் எல்லாம் சரி பண்ணதுக்கு தான் நானும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், சரிங்களா? இதுதான் நம்ம வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அதான் சொல்லுவாங்களே, ஓதாமல் ஓதுனாங்கன்னு சொல்கிற மாதிரி, இது வரைக்கும் நான் பார்க்காத, கேட்காத, தெரியாத அந்த விஷயங்கள்லாம் அது மூலமாக நான் உணரும் போது, எனக்கு அந்த உணர்வை அவங்க எடுத்து கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன் மூலமாக, அது வந்து டைம் மிஷின் மாதிரி தான், ஒரு ஒளியில் பயணம் செய்கிற சம்பவங்கள். இப்போ அதை எப்படி என்னால் நம்பாமல் இருக்க முடியும், நீங்கள் சொல்லுங்கள்? அது முக்காவாசி இங்கே இருக்கிற ஆன்மீகங்கள் எல்லாம் அது கரெக்டாக காட்டுது. அதில் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தாலும் காட்டுது கரெக்டாக. அப்போ நான் ஏற்கனவே படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு. அதனால தான் நான் அதை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து கவனிங்க, நீங்களும் கொஞ்சம் யோசிங்க.